குடிகாரன் ஒருவன் நன்றாக குடித்து மதிய உணவுக்காக ஒரு ஓட்டலுக்கு செல்கின்றான். 14 வயது சிறுவன் டேபிளை துடைத்து தண்ணீரை வைத்து அவனுக்கு மதிய உணவினை பரிமாறுகின்றான். நன்றாக குடித்த இந்த குடிகாரன் அவரை பார்த்து, தம்பி, படிக்கிற வயசுல ஏன்பா வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்க? உனக்கு படிக்க விருப்பம் இல்லையா என்று கேட்க, அந்த சிறுவன் சொன்னான், ஐயா, படிக்க ஆசைதான், ஆனால் குடும்ப சூழ்நிலையினால் நான் இங்கு வேலைக்கு வர வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டிருக்கின்றது. என்னுடைய அப்பா உங்களை போன்றுதான் நன்றாக குடிப்பார். குடித்து குடித்து அவர் உடல் நலத்தை இழந்து அவர் 2 ஆண்டுகளுக்கு முன்பாக இறந்து விட்டார். அம்மாவும் நானும் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அம்மா 2 வீடுகளுக்கு சென்று வேலை செய்கின்றார்கள், நானோ இங்கு வேலை செய்கின்றேன். நாங்கள் இருவருமே வேலை செய்தால்தான் எங்களுடைய இல்லத்தில் விளக்கு எரியும் என்று அந்த சிறுவன் சொன்னான். அந்த குடிகாரன் மதிய உணவு அருந்திய பிறகு வீட்டுக்கு செல்கின்றான். அந்த சிறுவன் சொன்ன வார்த்தைகள், என்னுடைய அப்பா குடிச்சு குடிச்சு இறந்து விட்டார், அம்மாவும் நானும் சேர்ந்து வேலை செய்தால்தான் வீட்டில் விளக்கு எரியும் என்ற அந்த வார்த்தைகள் அவனுடைய காதில் தொடர்ந்து ஒலித்து கொண்டே இருந்தது. அவனுடைய மனைவியை நினைத்து பார்க்கின்றான். 3 பிள்ளைகளை அவன் நினைத்து பார்க்கின்றான். அந்த சிறுவனுடைய அப்பாவுக்கு நடந்தது எனக்கும் நடந்தால், நானும் குடியினால் குடிச்சு இறந்து விட்டால் என்னுடைய 3 பிள்ளைகளும் அந்த சிறுவனை போலதான் கஷ்டப்படுவார்கள். என்னுடைய மனைவி அந்த சிறுவனுடைய தாயை போலதான் கஷ்டப்படுவாள். ஆகவே நான் குடிப்பதை விட்டுவிட வேண்டும் என்று முடிவெடுக்கின்றான். தன்னுடைய மனைவி மீது கொண்டிருந்த பாசத்தினால், உறவினால், தன்னுடைய குழந்தைகள் மீது கொண்டிருந்த உறவினாலும் பாசத்தினாலும் குடிக்க மாட்டேன் என்று முடிவெடுக்கின்றான். இதுதான் மனம் மாற்றம் என்று அழைக்கின்றோம்.